ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஊமேனுக்காகவும் திக்கற்றவர்கள் எல்லாருடைய நியாயத்துக்காகவும் உன் வாயைத் திற. இந்த வார்த்தைகள் ராஜாவாகிய லேமுவேலுக்கு அடுத்த வசனங்கள். ஒரு ராஜா தன்னுடைய நாட்டு மக்களுக்காக எப்படிப்பட்ட செயலாக்கம் உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்பதன் ஒரு பகுதியை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. பேச முடியாதவர்களும் அல்லது பேச தெரியாதவர்களும் ஆதரிப்பார் இல்லாத திக்கற்றவர்களும் புறக்கணிக்கப்பட்டவர்களாய் எல்லா சமுதாயத்திலும் காணப்படுகின்றார்கள். இப்படிப்பட்டவர்கள் ஒதுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் அவர்களுக்குரிய நன்மைகள் பறிக்கப்பட்டும் காணப்படுவார்கள். நாம் எல்லாரும் சாதாரண மக்களாக இருந்தாலும் பிற மனிதர்கள் திக்கற்றவர்களாய் இருக்கும்போது அல்லது பேச்சு திறமை இல்லாதது நிமித்தம், பேசுவதற்கு ஆட்கள் இல்லாதது நிமித்தம் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கும் போதும் அவர்களுடைய நியாயத்துக்காக நம்முடைய வாயை திறப்போமானால் ஆண்டவருக்கு முன்பாக அது பிரீதியாக காணப்படும். ஒடுக்கப்படுகிற மனிதர்கள் ஆதரவுக்கு ஏங்குவார்கள். பாதிக்கப்படுகிற மனிதர்களுக்கு கர்த்தரை நோக்கி தங்கள் மனதை ஏறெடுப்பதை தவிர வேறு வழி இல்லை. அவர்களுடைய நியாயம் கர்த்தரிடத்திலிருந்து தான் வெளிப்படவும் செய்யும். இந்த சூழ்நிலையில் நாம் இப்படிப்பட்ட மனிதர்களுக்காக பேசுவதற்கும் செயல்படுவதற்கும் முன் வருவோமானால் தேவன் சந்தோஷப்படுவார். அதை செய்து முடிக்கிறதற்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் நமக்கு பரலோகம் கட்டளையிடும். சில நேரங்களில் நாமும் இப்படி நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கிற சூழ்நிலையை சந்திப்போமானால் கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவர் ஏதாகிலும் எனக்கு ஒத்தாசை செய்ய மாட்டாரா என்று ஏக்கம் கொண்டிருப்போம். இதே நிலைதான் எல்லா மனிதர்களுக்கும் வரும். ஆகவே பேச்சு சாதுரியம் இல்லாதவர்களுக்காகவும் திக்கற்றவர்களுக்காகவும் நாம் வாயை திறப்போம். கர்த்தர் அதில் பிரியப்படுவார், நம்மையும் ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நெருக்கப்பட்டவர்களுக்கும் நீதியும் நியாயமும் மறுக்கப்பட்டவர்களுக்கும் நீர் ஒத்தாசை பண்ணுகிறவராகவும் துணை நிற்கிறவராகவும் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் நாங்களும் அப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல ஆலோசனைக்காக உம்மை துதிக்கிறோம். அப்படி நேர்மையாய் நடக்கவும் செயல்படவும் எங்களுக்கு உதவி செய்தருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.